சாம்சங்ல இருந்து Galaxy M53 5G அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் போனை இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. சாம்சங்கோட இந்த Galaxy M53 5Gல என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கறத லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஃபோனில் டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேயாக வருது. அதாவது 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மேலும் கார்னிங்குலா கிளாஸ் 5ஓட ப்ரொடெக்ஷனும் வருது. என்னதான் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் இதுக்கு இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்கல. அதுக்கு பதிலாக சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. அதே ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 900 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ் கார்டு மாலியோட G68 MC4 அப்படிங்கிற GPU வருது. ஸோ ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 41 ரேங்க் வருது. அதாவது பி கிரேட் ப்ராசராக வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுறது கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் கூட ஈஸியாக பண்ண முடியும். ஹெவியான கேம்ஸ் கூட மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் இதில் விளையாட முடியும். ஸோ கண்டிப்பாக இதில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நமக்கு 1TB வரை மைக்ரோஸ்டிக் கார்டுக்கான சப்போர்ட்டும் இல்லை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 12 OSல சாம்சங்கோட One UI 4.1 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 4 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 108 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட. 2 கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 3 கேமரா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும் 4 கேமரா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சரும் வருது. இது போக ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி எப்படி பார்க்கும்போது நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. மேலும் ஃபோனில் டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் வருது. இந்த ஃபோனில் 5Gக்கான ACNSA சப்போர்ட் இருக்குது. இது போய் NFC மாதிரியான விஷயங்களும் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. ஃபோனோட பேட்டரி எப்படி பார்க்கும்போது இதில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்ல பெட்டராக இருந்த ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் 25 வாட்டுங்கிறது ரொம்ப சொல்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டான சார்ஜிங் கிடையாது. மற்றபடி சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போட்டு தராங்க. இல்லை 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அது பதிலாக USB Type-C ஆடியோ தான் கொடுக்குறாங்க. டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் வருது. சாம்சங்கோட இந்த Galaxy M53 5Gயோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 25000 இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது அமேசான் வெப்சைட்டில் விற்கிறதா இருக்காங்க. ஸோ இது பிரைசிங் மற்றும் ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கப்புறம் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவு ப்ரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு ப்ரைசிங் வேல்யூ ஃபார் மணிங்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நமக்கு இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி கூட கொஞ்சம் கூட்டி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லி என்னோட கருத்து. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் அருண் டெக் உங்களுக்காக மற்ற வீடியோவில் சேர்க்கிறேன். நன்றி, வணக்கம்.